Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, போன வீடியோவில் வந்து ட்ராவல் லாக் வந்து நம்ம ஊருக்கு வரோம், ஒரு ஃபங்க்ஷனுக்காக வரோம்னு சொல்லி போட்டிருந்தேன். ஸோ இன்றைக்கி என்ன ஃபங்க்ஷனுக்காக நம்ம கிளம்பி வந்திருக்கோம், அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஓகேவா? ஸோ எனக்கு வந்து ரெண்டு அக்கா இருக்காங்க. மொதல் அக்காவுக்கு மேரேஜ் ஆகிட்டு இன்றைக்கி வந்து ரெண்டாவது அக்காவுக்கு மாப்பிள்ளை வீடு பார்க்கறதுக்காக நம்ம வந்து கிளம்பி வந்திருக்கோம். ஸோ அதை மன்னார்குடி பஸ் ஸ்டாண்டில் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அப்பா ஊர்லேருந்து டேரெக்டாக இங்கே வந்துட்டாங்க. என்னோடய ஃபஸ்ட்டு அக்கா யாருன்னு கேட்குறதுக்கு முன்னாடி நானே சொல்லிடுறேன். இப்போ ப்ளூ கலர் வந்து துண்டு போட்டுட்டு இருந்தாங்களா, அவங்க தான் என்னோடய ஃபஸ்ட் அக்கா. அதாவது யார், தீரன் அம்மா, அன்பு அம்மா, இவங்க தான் வந்து என்னோடய மொதல் அக்கா. ஸோ ரெண்டாவது அக்காவுக்கு மாப்பிள்ளை பக்கத்துக்காக கிளம்பியாச்சு. கார் பார்த்தோம், கார் ரொம்ப காசு அதிகமாக தான் இருந்துச்சு. சரி, நம்ம அதுக்கு வந்து மினி வேனே எடுத்துடலாம், ஏன்னா நாங்கள் பழம்லாம் நிறைய வாங்கிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து வேனே அரேஞ்ச் பண்ணியாச்சு. நம்ம அந்த வேனில் தான் போக போகிறோம். ஸோ என் பக்கத்து எழில் அக்காவும் நானும் சேர்ந்து உட்காந்துக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டே வந்துட்டு இருந்தேன் நான். ஸோ பின்னாடி எல்லாமே அங்கங்கே உட்காந்துக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அக்காவுக்கு வந்து எழில் அக்காவுக்கு வந்து இந்த சைடு நம்ம ஊரே வந்து புதுசு. அக்காவுக்கு பெரிய கோயில் நம்ம தாண்டி போயிட்டுருக்கோம், மன்னார்குடி பெரிய கோயில். அக்காவுக்கு வந்து தென்காசி அவங்களுக்கு. ஸோ இந்த சைடும் ரொம்ப அவங்களுக்கு வந்து புதுசாக இருக்க எல்லாமே பார்க்க வந்தாங்க எங்கள் கூட. ஸோ மாப்பிள்ளை வீடு வந்தாச்சு. வந்து நாங்கள் ஹாலுக்குள்ளே உட்காந்து நாங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம். இங்கே வீடெல்லாம் சூப்பராக நல்லாயிருக்கு. டிவி யூனிட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பெரிய டிவி யூனிட்டாக இருக்குது. நைட்டில் பார்த்தா நல்லாயிருக்கும், வியூ சூப்பராக இருக்கும். வீடு நல்லாயிருக்கும் நைட்டில் பார்த்தீங்கன்னா. நான் வந்து என்ட்ரன்ஸ் எடுக்க முடியல, ஸோ உள்ளே மட்டும் எடுத்தேன். தீரன் குதிக்கிற காரணம் என்னென்னா, அவன் வந்து கூல்ட்ரிங்க்ஸை பார்த்துட்டு அந்த குதிக்கிறான். அப்புறம் வந்து அன்பு கூட்டா விளையாட ஆரம்பிச்சிட்டான். அவன் வந்து பாயில் போட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டான். எங்களுக்கு வந்தோடனே தண்ணி கொடுத்தாங்க. நாங்கள் தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு அப்புறமா உட்காந்துருக்கோம். இதுதான் எங்கள் அக்கா. அப்புறம் அப்படி நல்லா ஜாலியாக இருந்துச்சு இடம்லாம். இன்னும் நெட்வொர்க் கிடைக்கல, கொஞ்சம் நெட்வொர்க்கு மட்டும் கொஞ்சம் இஷ்யூவாக இருந்துச்சு. ஏர்டெல்லும் சுத்தரம் கிடைக்கல, இங்கே ஜியோவும் கிடைக்கல. ஒன்லி பிஎஸ்என்எல் கிடைக்குமா என்னன்னு தெரியாது. அப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க, காஃபியும் அப்புறம் ஸ்நாக்ஸும் கொடுத்தாங்க. சொல்லுங்க, நீங்கள் யாரு? நான் தான் அப்பர்ணாவோட ஃப்ரெண்டு, தோழி, பெண் தோழி. ஆமாம், மேரேஜுக்கு பார்ப்போம். சரி. இனிமேல் சீரியஸ் இது இதுலேருந்து என்கேஜ்மெண்ட் வீடியோ அந்த மாதிரி வருஷம் வச்சுருக்கேன். நான் தான் என்னமோ மாதிரியா இருக்கேன். தூக்கமாக வருது. எல்லாருமே கிளம்பி கோயிலுக்கு வந்துட்டோம். ஸோ முகூர்த்த ஓலை எழுதணும் அப்படின்னு சொல்லி நிச்சய தாம்பரம்னு சொல்லுவாங்களா. ஸோ அது எல்லாமே வந்து இங்கே வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வந்தாச்சு. இந்த கோயில் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா வெட்ட வெளிச்சமாக அழகாக இருக்குது இந்த இடமே எனக்கு. அங்கே வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. போர் செட் ஓடிட்டுருக்கு. அப்புறம் வந்து சின்ன டிராக்டர் வச்சு உழுதுட்ருக்காங்க. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில. இந்த இடம்லாம் வந்து நாற்று நட்டு பயிரெலாம் நல்லா வளர்ந்துருந்துச்சுன்னா செம்மையாக இருக்கும் வியூ பார்க்குறதுக்கு. நல்லா ஜாலியாக இருந்துச்சு இந்த இடம். நல்லா ஒரு காற்று ஜில்ஜில்னு அடிச்சுக்கிட்டு நல்லா இருந்துச்சு. என் மாரியம்மன் கோயில் தான் இது. ஸோ எல்லாமே அக்கா எல்லாருமே, அக்கா மாமா ஒய்ஃபு இவங்க எல்லாருமே வந்து பழம்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்புறம் மாப்பிள்ளை வீட்டு சைடு பொண்ணு வீட்டு சைடுன்னு சொல்லி உட்காந்து நாங்கள் வந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து தாம்பூலம் இது கொடுத்தாங்க, பாக்கு வெத்தலை அதெல்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் வந்து எழுதி நிச்சய தாம்பூலம் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நிச்சய ஓலை படித்தது வந்து நான் ஃபுல்லாக போடலை, ஏன்னா அது ரொம்ப லென்த்தாக அதிகமாக இருந்துச்சு. அதனால் வந்து நான் கம்மி பண்ணி தான் போட்டிருக்கேன். பத்திரிக்கை வந்த பிறகு கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். என்றைக்கு வந்து மேரேஜ் டேட்டு எல்லாமே வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நிச்சய ஓலை முடித்த பிறகு மாப்பிள்ளை வீட்டு மாமாவும் பொண்ணு வீட்டு மாமாவும் வந்து தாம்பூலம் தட்டு மாற்றிக்கிட்டாங்க. மாமா வந்து ஃபாரின் இருக்கனால அக்கா தான் உட்காந்தாங்க. அக்கா உட்காந்து தான் ஃபுல்லாகவே பண்ணாங்க.
இந்த பொட்டு வைக்கிறது இது எல்லாமே வந்து ஒரு ப்ரொசீஜர், அது முறை இருக்கும் அவங்களுக்கு. அந்த முறையை தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த இடமே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இடம் சரி, வீடும் சரி, எல்லாமே பிடிச்சி போச்சு. ஸோ மாப்பிள்ளை காட்டலையே அப்படின்னு எல்லாருக்கும் வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ என்கேஜ்மெண்ட் வீடியோ இருக்குது, அதில் வந்து காட்டலாம் வாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஃபேமிலியாக ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த இடத்த விட்டு நாங்கள் இங்கே வந்து கோயிலை விட்டு கிளம்பி நாங்கள் வீட்டில் போய் சாப்பிட்டோம். ஸோ ஃபுல்லாக வெஜ்ஜு தான். சாம்பார் வந்து நம்ம ஊர் சாம்பார் வச்சாங்க, சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி 1 ஹவர் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா அவங்க வந்து திரும்பியில் வெயின்லேயே வந்து கிளம்பியாச்சு. கிளம்பி தான் நான் இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு சொல்லி போட்டிருக்கேன், அந்த வீடியோ என்ன பாருங்கள். இந்த இடம்லாம் சூப்பராக இருந்துச்சு. 3 வேளையும் வந்து இங்கே வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க, நல்லா விளைஞ்சிக்கிட்டே இருக்கும் இந்த இடம். ஸோ அது சூப்பராக இருந்துச்சு இந்த வியூ. ஸோ இதை விட இந்த விளாக் முடியுது. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன விளாக்னு மீட் பண்ணுவோம்.